வேண்டி பிள்ளைகளை வென்றெடுப்பது போல ஆண்டவரே கோழி தட்டுச்சிகளை எப்படியாக ஆண்டவரே தன்னுடைய சென்னையின் வேலையிலே ஆண்டவரே பாதுகாப்பிலே வென்றெடுத்துகிறதோ அப்படியாக எங்களை ஒவ்வொரு நாளும் வென்றெடுத்தி இந்த 5வது மாதத்திற்காக முதலாம் ஞாயிறு நாளில் கூட உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிற ஒரு அன்பிற்காக திருவைகளை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறவரே இந்த வழிபாடை அன்பிற்கு நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களோடு இடைப்பட வேண்டுமா நாங்கள் நாடுகிறோம். நல்லவராக வல்லவராக ஆண்டவரே அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறவரே இடத்தினுடைய அற்புதத்தையும் பிரச்சனத்தை நாங்கள் உணர்கிற பிள்ளைகளாக எங்களை தகுதிப்படுத்தும் எங்களுக்கு இந்த வழிபாடை துவக்கம் முதல் முடிவு மட்டும் வல்ல பிரச்சனை எங்கள் ஆட்கொள்ள வேண்டுமா நாங்கள் சொல்கிறோம். தொடர்ந்து பாதுகாக்கிறோம். இயேசுவையாக கொண்டாடுகிறோம். எங்களுக்கு நல்லதாகவே நாம் இந்த வழிபாட்டின் காரணமாகவும் ஆண்டவருடைய நாம பெருமைக்காகவும் கிறிஸ்துவ 5ஆம் கட்டளை சர்வலோகாதிபதி நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகளின் நமஸ்காரம் என்பதை நாம் அனைவரும் சேர்த்து நாம் பார்க்கிறோம்.
மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துவல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவனுக்கே எங்களுக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீசுகிறவரே எங்களுக்கு நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே தேவனீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமை உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய திருசரீரத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் கூறி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் விட்டு சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி நாம் முழங்கால்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சூழ்நிலையாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் நேர்வுமாயிருந்து நீ கடவுளுடைய கட்டளைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு உறவாகும்படி மறுபடியும் நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் கேட்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனை 102ஆம் கீர்த்தனை தீய மனதை மாற்றவாறு என்கிற கீர்த்தனையை பாடும்போது நம்முடைய பாவங்களை நாம் கடவுளுக்கு அர்ப்பணித்து
உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரவி மூலமாய் உலகத்தில் அனுப்பி கொண்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை குறித்து செய்கிற கிருபாதார பலி நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ பலமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரருடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அறிவிச்சியோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையை நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுடைய சொந்தம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, உயிர்த்த கடவுளாக நீர் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிற அன்புக்காக நாம் உங்களை துதிக்கிறோம். சொல்லுகிற தகவலே ஆண்டவரே, நீர் உயிர்த்த கடவுளாக சீடர்கள் மத்தியில் பிரசன்னமாகி அவர்களுக்கு இருந்த ஆண்டவரே பயத்தை போக்கி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்த கடவுள் இந்த நாளில் கூட எங்கள் மத்தியில் கடந்து வந்து என்னுடைய பயத்தையும் என்னுடைய வாழ்வையும் மாற்றி ஒரு புதிய சமாதானத்தையும் புதிய கிருபையை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய உயிர்த்த வல்லமையை நாங்கள் ஆண்டவரை தியானிக்கும் போது இது எங்களுடைய இடைப்படும் நாளுக்குரிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற உதவி செய்யும் என்று கொண்டாடுகிறோம். வந்திருக்கிற விசுவாச குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய அன்பில் உடைய வார்த்தை நிலைத்திருக்கிற பிள்ளைகளால் உங்களை தகுதிப்படுத்தும் எடுத்தும் இயேசு வழியாக கொண்டாடுகிறோம். உங்கள் அன்பின் நல்ல ஆமென். இந்த நாள் உங்களுடைய வேத பாடங்களை நாம் வாசிப்போம்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் அந்த சதா காலத்தில் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் தொடர்ந்து கீர்த்தனை 237 தந்தாய் துதிப்போமே சபையோரே பாடி Thank you.
தொடர்ந்து சுவிசேஷ பாடம் வாசிக்கிறோம். தொடர்ந்து கீர்த்தனை 224 கீர்த்தனை தாசரே தரணிய பாடி சொல்லுவாங்க. Thank you.
The Lord said, "Sing for joy, you people of Jerusalem. I am coming to live among you." At that time, many nations were come to the Lord and become his people. He will come to live among you, and you will know that he has sent me to you. Thank you. Psalm chapter 121 verse 1 to 5. I look up to the mountain where will my help come from. My help come from the Lord who made heaven and earth. And not let you fall, your protector is always aware. The protector of Israel never loses a sleep. The Lord will guard you by your side to protect you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆயுள் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:1-2. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை அழிப்பேன். நான் பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 15:6. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். சங்கீதம் 116:12-13. Make a joyful noise to the Lord, all the earth. Serve the Lord with gladness and come into his presence with singing. Know that the Lord is good. It is he who made us and the people and the sheep of his pasture. Psalms chapter 100 verse 1, 2 and 3. Thank you. Matthew 11:29. Take my yoke upon you. Matthew 11:29. Take my yoke. Matthew 11:29. Take my yoke upon you and learn from me, for I am gentle and lowly in heart, and you will find rest for your souls. Amen. என் மகனே, நீ கர்த்தருக்கு ராஜாவுக்கு பயந்து நட. நீதிமொழிகள் 24:21. Sensitive, parent, umbilical, epigram, 100, non, null, 8. Thank you. நான் உங்கள் பரிசுத்தனாகிய கர்த்தர். ஏசாயா 14:31. James 1:5. If any of you lack wisdom, you should ask God, who gives generously to all without finding fault, and it will be given to you. Amen. Praise the Lord. கர்த்தரின் காற்றில் நடந்து குழந்தை போல சடைக்கு எடுத்து எடுக்கிறார்கள். ஐயா 40:31. But those who hope in the Lord will remain distant. They will soar on wings like eagles. Isaiah 40:31. Whoever dwells in the shadow of the Most High will rest in the shadow of the Almighty. I will say of the Lord, He is my strength and my fortress, my God in whom I trust. Psalms chapter 91 verse 1 and 2. Thank you. Give thanks Lord because He put His love in us. Give thanks from the days of our God. His love is in us. He alone performed great miracles. His love is in us. He made heaven and earth. His love is in us. He built the earth on deep water. His love is in us. He made sun and moon. His love is in us. The sun to rule over the day. His love is in us. The stars and moon and stars to rule over the night. His love is in us. He gave birth for son of Egyptian. His love is in us. Psalms
Psalm 36 verse 1 to 2. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். எங்கள் ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிற தகப்பனே, நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகள், எங்களோடு கூட இடைப்படுகிற வார்த்தைகள், உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் என்கிற வசனத்தின்படி இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் உம்முடைய கிருபையை கட்டளையிட நாம் கொண்டாடுகிறோம். குழந்தைகளை பலப்படுத்தும் இயேசு வழியாக கொண்டாடுகிறோம். நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனைவரையும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். மற்றும் ஒரு நாளில் கூட உங்களோடு கூட இந்த வழிபாடு என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த நம்மை ஆயிரம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த சிறப்பான நாட்களில் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் நாம் ஒரு சிறப்பான பண்டிகையை கொண்டாடினோம். என்ன பண்டிகை? என்ன பண்டிகை? ஈஸ்டர் பண்டிகை, உயிர்ப்பின் திருவிழா. ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்கிற திருவிழாவை கொண்டாடினோம். அதை நாம் எதுவரைக்கும் கொண்டாட போறோம்? இந்த திருவிழாவை குறிப்பாக இந்த திருச்சபை என்று சொல்லும் போது ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்கிறது. அட்வென்ட் என்று சொல்கிறோம், அட்வென்ட் சீசன். இப்போது பார்க்கும்போது ஈஸ்டர் டைம், உயிர்ப்பின் காலம். உயிர்ப்பின் காலம் எப்போதிலிருந்து இந்த உயிர்ப்பின் காலம் இருக்கு திருச்சபை? இதுவரை இருக்குங்க. என்னங்கம்மா? கரெக்டா சொன்னாங்க. 40வது நாள் வரைக்கும் இந்த உயிர்ப்பின் காலம். இந்த 40வது நாளிலிருந்து 50வது நாள் வரைக்கும் அங்கு பார்க்கும்போது 50வது எந்த நாளுங்க? பெந்தோகோஸ்தே திருநாள். குறிப்பாக இந்த திருவிழாக்கள் என்று சொல்லும் போது இந்த திருச்சபையினுடைய கேலண்டரில் அட்டவணையை பார்க்கும்போது திருச்சபை அதை கொண்டாட வேண்டும். குறிப்பாக நம்முடைய தியானங்கள், நம்முடைய தலைப்புகள் எல்லாமே பார்க்கும்போது ஆண்டவருடைய அந்த வாழ்வை கொண்டாடுகிற ஒரு தலைப்பாக ஒரு திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் இயேசு சாமியுடைய வாழ்வை கொண்டாட வேண்டும். குறிப்பாக நாம் உயிர்ப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த உயிர்ப்பின் காலகட்டத்தில் நாம் உயிர்ப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படியாக இந்த உயிர்ப்பின் திருவிழாவுக்கு பிறகு வருகிற 5ஆம் நாளில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய தியானத்தில். அந்த தலைப்பு என்னென்று பார்க்கும்போது அருட்பணிக்கான கிறிஸ்துவின் அழைப்பு என்கிற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். Christ's invitation to be an expression of mission. ஆண்டவருடைய அருட்பணிக்கான ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய அருட்பணிக்காக ஊழியத்துக்கான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். இந்த இடத்தில் பார்க்கும்போது எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன் என்கிற ஒரு வார்த்தை பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு அருட்பணி நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே வேலை செய்ய மாட்டீங்க, அப்படிதானே? என்னுடைய வேலையை விட்டுட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வேலைங்க? செக்குலர், we are sacred அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனால் நீங்கள் செய்கிற எல்லா வேலையிலும் கூட கடவுள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்று பார்க்கும்போது அருட்பணி. நீங்க எந்த வேலையாலும் செய்யுங்க, எங்காவது இருங்க, ஆனால் உங்களுடைய வேலைகளில் நீங்கள் கடவுளை பிரதிபலிக்கிற அருட்பணியை செய்யுங்க.
விசுவாசிகளாகிய நாம் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வித்தியாசமான ஒரு வேலையை நம்ம கொடுத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய அருட்பணியை அதன் மூலமாக நாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டும், சாட்சி பகர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக கடவுள் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக பார்க்கும்போது நான் வாசிக்கின்ற அந்த சுவிசேஷ பாடத்தை பார்க்கும்போது அந்த சுவிசேஷ பாடத்தை பார்க்கும்போது அந்த நாள் எந்த நாள் என்று பார்க்கும்போது முதல் ஈஸ்டர், இயேசு சாமியுடைய மரணத்திற்கு பிற்பாடு இயேசு சாமி உயிரோடு எழுந்த ஒரு நாள். இயேசு சாமி உயிரோடு எழும்போது அந்த இடத்தில் நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, கான்டெக்ஸ்ட், அந்த சீடருடைய சூழ்நிலை, சீடருடைய வாழ்வை பற்றி நாம் பார்க்கிறோம். காரணம், முதல் ஈஸ்டர் அவர்கள் எப்படியாக கொண்டாடினார்கள். நாம் எப்படி கொண்டாடணும் ஈஸ்டர்? நம்ம எப்படி கொண்டாடணும் ஈஸ்டர்? ஈஸ்டர் பண்டிகை எப்படி கொண்டாடணும்? சந்தோஷமா கொண்டாடுறீங்க. அப்புறம் நல்ல புது Dress, பிரியாணி, அவுட்டிங் எல்லாம் இருந்துச்சு தானே? அம்மாவா இல்லையா? நல்ல கொண்டாடிங்களா இல்லைங்களா? நல்ல செலிப்ரேஷன் பண்ணோம். ஆனால் முதல் ஈஸ்டர் பண்டிகை அப்போ இயேசு சாமியுடைய சீடர்கள் அவர்கள் கொண்டாடவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் யூதர்களுக்கு பயந்து கதவுகளை பூட்டி என்ன பண்ணிருக்காங்க? பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க எவ்வளவு ஒரு வித்தியாசம். ஆனால் திருச்சபை வரலாற்றில் பார்க்கும்போது இந்த ஈஸ்டர் பண்டிகை சொல்லும்போது 300 ஆண்டுகளுக்கு பிறகு அது ஒரு கேலண்டரை கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்தாங்க. ஆனால் உண்மையாகவே இயேசு சாமி உயிர் தெழுந்தார் என்கிற அந்த பண்டிகையை கொண்டாடின அந்த சூழ்நிலையில் அவர்கள் சந்தோஷப்படுவதற்கு பதிலாக ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னுடைய வீடுகளை பூட்டிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யார் வாழ்ந்து கொண்டிருந்தது? சீடர்கள். இயேசுவோடு 3.5 ஆண்டுகள் அவர்கள் சுற்றி திரிந்தார்கள். இயேசுவோடு பயணித்தார்கள். இயேசுவோடு தன்னுடைய வாழ்வை இணைத்துக் கொண்ட மக்கள் இயேசு உயிர் தெழுந்தார் என்கிற செய்தியை கேட்ட பிறகு எப்படி இருக்காங்க? பயத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாலையில் இயேசு சாமி வசனம் தெளிவா சொல்லுது. அவர்கள் பயத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது இந்த யோவான் என்று பார்க்கும்போது யோவான் மற்ற நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா அந்த நற்செய்தியாளர்களிலிருந்து யோவான் முற்றிலுமாக வேறுபடுகிறார். காரணம் யோவானுடைய ஏனென்றால் யோவான் கடைசியில் எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி நூல். இந்த கடைசியில் இந்த நற்செய்தி நூல் யாருக்கு எழுதப்படுகிறது என்றால் இயேசுவை அறியாத மக்களுக்கான ஒரு நற்செய்தியாக இது எழுதப்படுகிறது. குறிப்பாக கடைசி அதிகாரத்தை பார்க்கும்போது 20ஆம் அதிகாரத்தை முடிஞ்சிருக்கு. 20 முடிந்து விடுகிறது. ஆனால் 21 மறுபடியும் புதுசா தொடரும் யோவான்ல. காரணம் இடத்தில் பார்க்கும்போது ஒரு புதிய ஒரு காரியத்தை அவர் இறை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறார். யார் அவர்கள்? யோவான் அவர்கள். காரணம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்பது ஒரு சாதாரணமான உயிர்த்தெழுதல் அல்ல. ஏதோ ஈஸ்டர் பண்டிகை நாம் கொண்டாடுறோம், அணியோட முடிஞ்சது. அதே போல கிறிஸ்துமஸ் தான். இயேசு சாமி பிறகுறாரு, அதை கொண்டாடுகிறோம், கிறிஸ்து பிறப்பை, அப்புறம் முடிந்து விடுகிறது. ஆனால் இந்த திருச்சபை என்று சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிறப்பையும் அவருடைய வாழ்வையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் கொண்டாட வேண்டும். கொண்டாட வேண்டும் என்றால் நாம் அதை சாட்சி பகிர வேண்டும். அதுதான் மிஷன். சாட்சி பகிர்கிற ஒரு வாழ்வு, அருட்பணியின் ஒரு வாழ்வு. இந்த திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு என்னன்னு பார்க்கும்போது மிஷன். ஆனால் இந்த மிஷன் என்கிற ஒரு கான்செப்ட் இல்ல, திருச்சபை இல்லாமல் போய்விட்டது. அதற்காக தான் நமக்கு இதனாயிருந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன் ஒரு அருமையான ஒரு கான்செப்ட், ஒரு அருமையான ஒரு சிந்தனையை நம்முடைய திணித்த திருச்சபை தலைவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்படியாக ஆண்டவருடைய அழைப்பு, அருட்பணியுடைய அழைப்பு ஒரு வித்தியாசமான அழைப்பாக இருக்கிறது. உங்களோட சுருக்கமாக 3 காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது காரியத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவின் அழைப்பு பயத்தை போக்கி சமாதானத்தை கொடுக்கும் ஒரு அருட்பணியின் அழைப்பாக இருக்கிறது. Christ's invitation for mission of peace, removing fear. ஒரு பயத்தை போக்குகிற ஒரு அருட்பணியாக ஆண்டவருடைய அருட்பணி இருக்கிறது. எப்படி பயத்தை போக்குகிற அருட்பணி என்று பார்க்கும்போது வாசிகள் 19ஆம் வசனத்தை வாசிகள். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினத்தில் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில்
தூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஷாலோம். இடத்தில் பார்க்கும்போது ஒரு பயம். இந்த பயத்தை சொல்லும்போது இந்த உலகத்துல பயப்படாமல் யாருமே இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எதுக்கோ கண்டிப்பாக பயந்திருக்க வேண்டும். இந்த பயம் என்பது ஒரு சைக்காலஜிக்கல், இந்த டாமினன்ட் பீப்புள் பொதுவா பார்க்கும்போது இந்த பயத்தை வைத்துதான் என்ன பண்ணுவாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்வையை மாற்றுகிறார். காரணம் இந்த இடத்தில் பார்க்கும்போது சீடர்களுக்கு ஒரு பயம். அந்த சீடர்களுக்கு அந்த பயத்தை ஆண்டவர் மாற்றி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அவர்கள் யூதர்களுக்கு பயந்தார்களோ இல்லைன்னா ரோம போர் சேவர்களுக்கு பயந்தார்களோ அங்க இருக்கிற மக்களுக்கு பயந்தார்களோ இருந்தால் இயேசுவோடு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற அவர்களுக்கும் இந்த சிலுவை மரணம் வரும் என்கிற ஒரு பயம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார். காரணம் நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் கடவுளாக இருக்கிறார். என்றால் அவர் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே ஒரு சமாதான பிரபுவாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் பிதாவினால். இந்த உலகத்திற்கு சமாதானத்தை அவர் கொடுக்கிற கடவுள் என்பதை அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நிறுத்தி காட்டுகிறார். நாம் வாசிக்கின்ற பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த இடத்தில் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் சமாதான உடன்படிக்கை. ஆண்டவர் அவருடைய மக்களுக்கு சமாதான உடன்படிக்கை செய்கிறார். குறிப்பாக பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிகிறது. இஸ்ரவேல் யூதா என்கிற இரண்டு ராஜ்யங்களாக பிரிகிறது. அந்த இரண்டு ராஜ்யங்கள் சாலமோன் ராஜாவுக்கு பிறகு நார்தர்ன் கிங்டம் சதர்ன் கிங்டமாக இரண்டு ராஜ்யங்களாக பிரிந்து அந்த இரண்டு ராஜ்யங்களில் இருக்கிற அந்த மக்கள் குறிப்பாக அந்த நார்தர்ன் கிங்டம் என்கிற அந்த மக்கள் எப்படியாக கஷ்டத்தை படுகிறார்கள். குறிப்பாக இந்த எசேக்கியேல் அவர்களும் இந்த எரேமியா அவர்களும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகள் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் பயத்தின் பிடியில் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களாக இருந்தார்கள். அப்பேற்பட்ட மக்களை கடவுள் எப்பொழுதுமே விடுதலையின் கடவுளாக இருந்து அவர்கள் விடுதலை ஆக்கினார். எப்படி கடவுள் விடுதலையின் கடவுளாக இருந்தார் என்று பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இரண்டு முறை அவர்கள் அடிமைகளாக கடத்தப்படுகிறார்கள். முதல் முறை பார்க்கும்போது BC 597 ஒரு தடவையும் BC 587 மற்றொரு தடவையும் அவர்கள் அடிமைகளாக, குறிப்பாக அந்த மக்கள் ஒரு படுகிற ஒரு கஷ்டம் என்றால் சாதாரண ஒரு கஷ்டம் அல்ல. ஒரு பெரிய ஒரு அடிமைத்தன வாழ்வுக்குள்ளாக, ஒரு பயத்தின் வாழ்வுக்குள்ளாக, ஒரு கலக்கத்தின் வாழ்வுக்குள்ளாக, ஒரு எதிர்காலம் இல்லாத வாழ்வுக்குள்ளாக அவர்கள் செல்கிறார்கள். அந்த ஒரு வாழ்வை ஆண்டவர் மாற்றினார். இடத்தில் பார்க்கும்போது அந்த 34ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நீங்க வாசிக்கும் போது அது தெரிய ஆண்டவர் எப்படியாக ஒரு மெய்ப்பராக அவர்களை மேய்க்கிறார். காரணம் ஆண்டவர் இந்த உலகத்தில் இரட்சகர் என்று சொல்லும் போது அவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களுக்கு சமாதான உடன்படிக்கை கொடுக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சமாதான உடன்படிக்கை என்று சொல்லும் போது அவர்களுக்கு எப்போதுமே சமாதானத்தின் கடவுள் துணையாக இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆண்டவர் சத்தியம் செய்கிறார். ஒரு கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப், கடவுளுக்கும் மக்களுக்கும் உள்ள ஒரு உறவை மேம்படுத்துகிறார். இந்த நாளில் கூட நாம் சமாதானத்தின் கருவிகளாக நம்முடைய அருள்பணி சமாதானத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு அருள்பணியாக இருக்க வேண்டும். சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு அருள்பணியாக இருக்க வேண்டும். கடவுள் நம்முடைய பயத்தை மாற்றுகிற கடவுளாக, அவர் மரணத்தை வென்று சாவை வென்று உயிர் தெழுந்த கடவுளாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மரணத்தை வென்றிருக்கிறார். அதுதான் பெரிய ஒரு சமாதானம். அவர் உயிர் தேடவில்லை என்றால் நம்ம இந்த இடத்துல இல்ல, அவ்வளவுதான். நம்முடைய வாழ்வு இல்லை, நம்முடைய எதிர்காலம் இல்லை, நமக்கு சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சமாதானத்தின் தேவனாக நம்மதில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பயம் என்று சொல்லும் போது ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இந்த பயம் காணப்படுகிறது. அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனதை நிமித்தமாக அவர்கள் என்ன பண்ணாங்க? பயந்தார்கள். பயந்து அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது மோசேக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கிறார், ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கிறார், கடவுளுடைய மக்களை வழிநடத்த வேண்டும் என்று. ஆனால் மோசே பயப்படுகிறார்.
நம்முடைய வாழ்வை குறித்து ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குமோ என்கிற ஒரு பயம் நம்முடைய வாழ்வில் இருக்கும்போது ஆண்டவர் அந்த பயத்தை போக்குறவராக இருக்கிறார். என்றால் நாம் சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு அருட்பணியாளர்களாக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதுதான் இந்த இடத்தில் இருக்கிற ஒரு பெரிய காரியம். நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிற நாம் எந்த வேலையாவது செய்யணும். ஒரு டீச்சரா இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு அருட்பணி செய்கிறதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதுதான் ஆண்டவருடைய அழைப்பாக இருக்கிறது. இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவின் அழைப்பு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அர்ப்பணி ஒரு அழைப்பாக இருக்கிறது. கிரைஸ்ட் இன்விடேஷன் ஃபார் மிஷன் ஆஃப் அத்தாரிட்டி. ஆண்டவர் நம்மை அதிகாரம் உள்ள ஒரு பிள்ளைகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக அர்ப்பணி செய்ய ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எப்படி அதிகாரம் உள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது 21வது வசனத்தை வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார். பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஆனால் இந்த யோவானுடைய அந்த ஒரு ரூட் வேர்ட்ல பார்க்கும்போது இரண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. அந்த இரண்டு விதமான அந்த காரியம் என்று பார்க்கும்போது பரிசுத்த ஆவி, இந்த பரிசுத்த ஆவி ஸ்பிரிட் என்ற ஒரு வார்த்தை இருக்குது, ஸ்பிரிட் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, பாராக்ளீட் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இங்கு கொடுக்கிற ஒரு காரியம் என்று பார்க்கும்போது பாராக்ளீட் என்ற ஒரு கம்ஃபர்ட். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கம்ஃபர்ட் என்று சொல்லும்போது தமிழ் என்ன வார்த்தை? தேர்ச்சலவாக. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை தேர்ச்சுகிறவராக இருக்கிறார். குறிப்பாக ஆண்டவர் எப்படி தேர்ச்சுகிறார்? அழைப்பை பார்க்கும்போது ஒரு அதிகாரத்தை கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு சமாதானத்தையும் தேர்ச்சுதலையும் கொடுக்கிற ஒரு தேர்ச்சலவாளனாக இருக்கிறார். குறிப்பாக இந்த வார்த்தையை பார்க்கும்போது நாம் பரிசுத்த ஆவியை கொண்டாடுகிறோம். அதாவது பெந்தெகோஸ்தே திருநாள். அந்த பெந்தெகோஸ்தே திருநாளுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு குறிப்பாக அவருடைய சீடர்களுக்கு இந்த தூய ஆவியுடைய வல்லமையை அவர் காட்டுகிறார். என்றால் அவர் தூய ஆவியின் கடவுள், மூவொரு கடவுள், திரியேக கடவுள். அந்த ட்ரினிட்டி என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் எப்பொழுதுமே முன்வைத்த கடவுளாக இருக்கிறார். இயேசுவை இடத்தில் பார்க்கும்போது பரிசுத்த ஆவி என்று சொல்லும்போது இந்த இடத்தில் ரெண்டு விதமான ஸ்பிரிட் அண்ட் பாராக்ளீட் இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த பாராக்ளீட் என்று சொல்லும்போது ஆண்டவர் கம்ஃபர்டராக, தேர்ச்சலவாளனாக ஆண்டவர் நம்மை தேர்ச்சுகிறார். அவர் உயிர்ப்பின் வல்லமை நம்மை தேர்ச்சுகிறது. ஏன் தேர்ச்சுகிறது என்றால் நாம் அவருடைய அருட்பணியை நாம் என்ன பண்ணோம்? அதிகாரத்தோடு சொல்ல வேண்டும். குறிப்பாக நாம் வாசிக்கின்ற நிருபப்பாடத்தில் பார்க்கும்போது பேதுரு சொல்கிற ஒரு காரியம். பேதுரு அவர்கள் அந்த மக்களுக்கு எழுதுகிறார். அந்த மக்கள் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள். 4ஆம் வசனத்தை வாசிங்கள். இடத்தில் பார்க்கும்போது பேதுரு சொல்கிற ஒரு காரியம், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. இடத்தில் பார்க்கும்போது மனிதர்கள் இயேசுவை என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறைந்தார்கள். அவர் மரித்தார் இந்த உலகத்தில். ஆனால் அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாக இருக்கும் போது சங்கீதத்தில் சொல்லுவாங்க ஒரு வசனம் இருக்கும், தள்ளப்பட்டுதான் மூளைக்கு தலைத்தல்லாயிற்று. காரணம் ஆண்டவர் தள்ளப்பட்டவராக இந்த உலகத்தில் காணப்பட்டாலோ பிதாவானவர் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இடத்தில் பார்க்கும்போது எப்படி பிதாவானவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரோ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? ஆண்டவருடைய அருட்பணியின் அதிகாரம், அத்தாரிட்டி ஆஃப் மிஷன். அந்த அருட்பணியுடைய அதிகாரத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய சாட்சியம் பெறுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்துடைய வல்லமையை எடுத்துரைக்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். தான் மிஷன். இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்று சொல்லும் போது, ஆத்தரைசேஷன் என்று சொல்லும் போது ஒரு சாதாரணமான ஒரு ஆத்தரைசேஷன். நீங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். என்றால் ஆண்டவருடைய அருட்பணியில் அந்த அதிகாரம் என்பது ஒரு முக்கியமான அதிகாரமாக இருக்கிறது. ஒரு சாதாரணமான அதிகாரம் அல்ல, அது பெரிய ஒரு அதிகாரம்.
ஆலயமாக இருக்கிறது. அதன் வழியாக தான் பேதுரு ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக அப்போஸ்தலனாக நினைத்துக் கொள்கிறார். குறிப்பாக பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது என்ன பண்றார் பேதுரு? ஆண்டவருடைய உயிர்ப்பை அறியாமல் மீன் பிடித்து போயிறார். தன்னுடைய வேலைக்கு செல்கிறார். ஆனால் ஆண்டவர் அவரை அழைக்கிறார். சாதாரணமாக அழைக்கவில்லை, திருச்சபைக்கு தலைவராக அழைக்கிறார். குறிப்பாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபை பார்க்கும்போது முதல் போப் யார் தெரியுங்களா? சென்ட் பீட்டர். பேதுரை ஆண்டவர் என்று பார்க்கும்போது அந்த பெட்ரோஸ் என்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்று பார்க்கும்போது 1ஆம் வசனத்தில் இருக்கும். அந்த கல் என்று சொல்லும் போது கல், பாறை, அதுக்கு வார்த்தை என்று பார்க்கும்போது பாறை, பீட்டர். காரணம் ஆண்டவர் திருச்சபைக்கு அவனை ஒரு தலைவனாக மாற்றுகிறார். காரணம் ஒரு அதிகாரமாக மாற்றுகிறார். தலைவனாக மாத்திரமல்ல, ஒரு அதிகாரம் உள்ளவனாக பேதுரை மாற்றுகிறார். ஆண்டவர் அந்த அதிகாரம் உள்ள அருட்பணியை கொடுத்தார். அந்த அதிகாரம் உள்ள அருட்பணி என்று சொல்லும்போது குறிப்பாக நிறைய திருச்சபை ஒரு கேத்தலிக் பாஸ்டரோட பேச சொன்னாரு. பாஸ்டர், எங்களுக்கு தான் இந்த உலகம் ஃபுல்லா எங்களுடைய சர்ச்சை இருக்குது. உலகத்துல எங்களுடைய சர்ச்சை இல்லாத சர்ச்சையே நீங்களும் எங்க விட்டுதான் இருந்தீங்க. என்ன பண்ணிட்டீங்க? பிரிச்சுட்டு போயிட்டீங்க. யார் சொல்ல வரனா? ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். பயத்தை போக்கி அதிகாரத்தின் அருட்பணியை கொடுத்து உலகம் முழுவதும் தன்னுடைய திருச்சபையை நிறுவ பேதுருவை பயன்படுத்தினார். அந்த பேதுருவை பயன்படுத்திய தேவன் நம்மையும் பயன்படுத்த ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய அர்ப்பணிக்கு, அவருடைய அழைப்பிற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்து நம்மை பயன்படுத்துகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். பேதுருடைய வாழ்வை மாற்றினார். பேதுரு ஒரு சாதாரணமான ஒரு மனிதராக இந்த உலகத்தில் காணப்பட்டாலும் ஆண்டவர் ஒரு வல்லமையாக அவரை பயன்படுத்தினார் என்றால் ஆண்டவருடைய அதிகாரம், ஆத்தரைசேஷன், அத்தாரிட்டியை பேதுரு கொடுத்தார். எந்த நாயும் கூட ஆண்டவர் அந்த அதிகாரத்தையும் அந்த அழைப்பையும் நமக்கு கொடுக்கிற கடவுளாக அவர் காணப்படுகிறார். 3வது கருத்தில் பார்க்கும்போது ஆண்டவருடைய அழைப்பு என்பது ஒரு அன்பின் அருட்பணியின் அழைப்பாக இருக்கிறது. இன்விடேஷன் ஆஃப் மிஷன் ஆஃப் லவ். ஆண்டவருடைய அழைப்பு ஒரு அன்பின் அழைப்பு. எப்படி அன்பு என்று பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுசாமி வராதில்லை. இயேசுசாமி மரணத்திலிருந்து உயிர் தெரிந்தார். அந்த மரணத்திலிருந்து உயிர் தெரிந்த கடவுள் அங்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சீடர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்களை பார்க்கிறார் என்றால் ஆண்டவர் அவர்கள் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பு. அந்த அன்பு ஒரு சாதாரணமான அன்பு அல்ல. பார்க்கும்போது அவருடைய காயங்களை காட்டுகிறார், அவருடைய தழும்புகளை காட்டுகிறார். குறிப்பாக இந்த இடத்தில் பார்க்கும்போது கடவுளுடைய அன்பை அவருடைய சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவரோடு பயணித்தார்கள். இயேசுசாமியுடைய வல்லமையை அனுபவித்தார்கள். ஆனால் அவருடைய அன்பை அவர்கள் புரியாமல் பயத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இயேசுசாமி என்றாலே அவர் அன்புக்கு ஒரு அடையாளம். நம்முடைய கிறிஸ்தவம் என்றாலே எதுக்கு அடையாளம்? ஒரு அன்புக்கு அடையாளம். ஒரு அன்பின் அடையாளமாக நம்முடைய அருட்பணி இருக்க வேண்டும். காரணம், இந்த அன்பின் அடையாளம் என்று சொல்லும் போதே எப்போதுமே நாம் மிஷனரிகளை நாம் நினைவு கூற வேண்டும். குறிப்பாக பார்க்கும்போது கடந்த நாட்களில் நான் ஒரு இடத்துக்கு சென்ற ஒரு சர்ச்சுக்கு, ஒரு கிராமத்துக்கு, என்னுடைய வேறு பேராக என்ன கூப்பிட்டிருந்தாங்க ஆர்வஸ். அந்த கிராமம் ஒரு சிறப்பான ஒரு கிராமம். எந்த கிராமத்தை பார்க்கும்போது இந்த அமெரிக்கன் நார்த் மிஷன். குறிப்பாக உங்களுக்கு சிஎச்சி மருத்துவம் தெரியும், தெரியல உங்களுக்கு? ஐடஸ்கனுடைய தாத்தா தான் வந்து என்னுடைய கோபால்ஸ். அவருடைய தாத்தா, மற்ற அங்கிள், இவங்க தான் வந்து அந்த இடத்துல வந்து அந்த அமெரிக்கன் நார்த் மிஷன் இருக்கிற ஒரு மிஷன் மூலமாக அந்த ரிஃபார்ம் சர்ச் ஆஃப் அமெரிக்கா RCA அந்த திருச்சபை மூலமாக வேலூர் பகுதியில், குறிப்பாக வேலூர், சித்தூர், சென்னை வரைக்கும் அவங்க என்ன பண்ண ஊழியத்தை செய்யறாங்க. ஆனால் முதல்ல அந்த அமெரிக்கன் நார்த் மிஷனுடைய சபை எங்க இருக்கிறதுனா அந்த இடத்துக்கு நான் போனேன். அந்த இடத்துல கூப்பிட்டுருந்தாங்க. உண்மையாக சொல்லுகிறேன், அந்த இடத்துக்கு செல்லும் போது கடவுளுடைய அன்பை நான் உணர்ந்தேன். அந்த அமெரிக்கன் நார்த் மிஷனுடைய முதல் திருச்சபை சாத்தான்பாடி இருக்கிற ஒரு திருச்சபை, செஞ்சிக்கும் சேத்துப்பட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு திருச்சபை.
நாராயண் ரெட்டின்னு ஒரு ரெட்டியார் என்ன ஆயிட்டாங்க, அடிமைகளாக இருந்தார்கள். அடிமையாக மக்கள் இருந்தார்கள். அந்த மக்களை காசு கொடுத்து அவர்களை விடுதலையாக்குகிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த இடத்தில் கடல் குடும்பம் அந்த இடத்தில் ஊழியம் செய்தார்கள். ஜோசப் என்கிற ஒரு மிஷனரி அந்த மக்களுக்காக ஒரு பெரிய ஒரு பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை அவர் செய்தார். என்ன கூடும்போது நான் போகும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். குறிப்பாக நான் சர்ச் ஹிஸ்டரி தான் நான் படிக்கிறேன். எம்டிஎச் சர்ச் ஹிஸ்டரி தான் நான் யூனிவர்சிட்டி படிக்கிறேன். அந்த திருச்சபை வரலாற்றில் அந்த இடத்தில் மிஷனரிமார்கள் அப்பேற்பட்ட ஒரு காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லும்போது நான் போயிட்டு அந்த இடத்துல அந்த வெயில்ல அந்த சம்மர் என்னால் தாக்க முடியல. ஆனா மிஷனரிமார்கள் எப்படியாக அந்த இடத்துக்கு வந்து அந்த ஊழியத்தை செய்திருப்பார்கள் என்று பார்க்கும்போது அது முழுவதுமாக கடவுளுடைய அன்பு. அந்த கடவுளுடைய அன்பு சாதாரணமான அன்பு அல்ல. அங்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மிஷனரி தான், என்டி வைகாப் என்ற ஒரு மிஷனரி தான் பெங்களூர்ல வந்து யூடிசி அவர் தொடங்குறாரு. அது ஒரு பெருமைக்குரிய ஒரு காரியம். யூடிசி கல்லூரி எங்களுடைய மிஷனரி வேலூர் பேராயத்தில் இருக்கிற ஒரு மிஷனரி அவர்கள் அங்கிருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆங்கில வழி இறையியல் கல்வியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேலூரிலிருந்து இங்க இருக்கிற எல்எம்எஸ், சிஎம்எஸ் மற்ற மிஷனரிகளை ஒன்றாக இணைத்து அந்த இடத்தில் யூடிசி என்கிற ஒரு இறையியல் கல்வியை உருவாக்குகிறார். காரணம் அந்த மிஷனரிமார்களுடைய அந்த தியாகம் எதற்கு என்று சொல்லும் போது அது கடவுளுடைய அன்பு. ஆனால் நாம் என்ன பண்றது இந்த காலகட்டத்தில் அந்த மிஷனரிகளுடைய அந்த ஊழியத்தை நாம் மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். மிஷனரிமார்கள் செய்கிற காரியத்தை நாம் மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த திருச்சபை எப்படி உருவானது, நாம் எப்படியாக கிறிஸ்தவர்களாக ஆளும் என்று நாம் திரும்பி பார்க்கிறதற்கு நாம் மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய அருள்பணி என்பது ஒரு அன்பின் அருள்பணி. எத்தனையோ மக்கள் கல்வி கற்க வேண்டும், எத்தனையோ மக்கள் சுகம் பெற வேண்டும். இப்படியாக பார்க்கும்போது இந்த வந்தவாசி என்கிற ஒரு இடம், இந்த இடத்துல நான் ஐடியா அங்க ஒரு ஹாஸ்பிட்டல், அங்க ஒரு மருத்துவமனை, அந்த இடத்துக்கு பார்க்கும்போது அந்த லெப்ரசி அந்த தொழுநோயை குணமாக்குற ஒரு சென்டராக நம்முடைய மிஷனரிமார்கள் மாற்றினார்கள். காரணம் நம்முடைய மிஷனரிமார்கள் ஒரு சுகத்தை கொடுக்கிற ஒரு செயல்பாடு, ஒரு கல்வியை கொடுக்கிற ஒரு செயல்பாடு, கடவுளுடைய வார்த்தை அந்த அன்பின் வார்த்தையை அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன் என்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவங்க தான் எடுத்துக்காட்டு. அவருடைய செயல்பாடு எக்ஸ்பிரஷன் ஒரு செயல்பாடு, சரியான தமிழ் வார்த்தை இருக்கு, எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன். அவருடைய அருட்பணியை வித்தியாசமான முறையில் இந்த உலகத்திற்கு அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இந்த வித்தியாசமான முறை எப்படி என்று பார்க்கும்போது ஒரு அன்பின் முறை. கடவுளுடைய அன்பு அவர்களில் ஊட்டப்பட்டது. அந்த உயிர்த்த வல்லமை, கடவுள் உயிரோடு எழுந்திருக்கிற அந்த வல்லமை அவருடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டது. அதற்காக அந்த அருட்பணி அவர்கள் சுமந்து நடந்தார்கள். குறிப்பாக ஜோசப் என்கிற ஒரு மிஷனரி பார்க்கும்போது அவர் நடந்தே சென்றார். என்னுடைய இடத்தில் பார்க்கும்போது எனக்கு பெங்களூர் இருக்கிற அந்த மிஷனரிஸ் அவருக்கு தெரியாது. ஆனா அந்த மிஷனரிக்கு அதை நான் சொல்லணும்னா அவருடைய எனக்கு தெரிஞ்சது என்னுடைய மிஷன் அப்படின்னு சொல்லும் போது எனக்குள்ள ஒரு ஆர்வம். ஏன்னா அவங்களால தான் நாங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், மனிதர்களாக இருக்கிறோம், ஒரு அடையாளமாக இருக்கிறோம் என்றால் அவர்களுடைய அன்பின் செயல்பாடு. அவர்கள் நடந்து சென்று ஊழியத்தை செய்தார்கள், தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார்கள். ஆண்டவருடைய அன்பு உங்களில் இருக்கும் போது நீங்கள் நிச்சயமாகவே மற்றவர்கள் என்ன சொல்லுவீங்க? இயேசுசாமி உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார், இயேசுசாமி உண்மையுள்ள கடவுள் என்பதை நீங்கள் சொல்வீர்கள். குறிப்பாக பார்க்கும்போது நான் ஈஸ்டர் பண்டிகை காலையில சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். ஈவினிங் சும்மா ஏதாவது சர்ச்சுக்கு நான் போவேன், சும்மா பார்ப்பேன் எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க வெறும் ஒரு சர்ச்சுக்கு போவேன். நான் சர்ச்சுக்கு போன உடனே ஒரு பெரிய சர்ச்சு, பெரிய ஒரு இந்த ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு பிரேயர் பண்ணி பின்னாடி வச்சுட்டு வந்தாங்க. நான் முன்னாடி ஒரு வயசான பார்த்தாங்க, அவங்களுக்கு 90 வயசு மேல இருக்கும். அவங்க முன்னாடி வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. வரவங்களுக்கு எல்லாருக்கும் பிரேயர் பண்றாங்க. சர்ச்சுக்கு யாரும் வர்றாங்களோ அவங்க பிரேயர் பண்றாங்க. எல்லாம் போயிட்டாங்க. நான் எல்லாம் போயிட்டு போயிட்டு ஆல்டர்னேட் போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போலாம். நான் வெயிட் பண்றேன்.
இவங்க எப்போ போறான்னு நான் யோசிக்கிறேன். நேரையா பேசி கிட்ட வந்து ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்து, தம்பி சாமி உயிர் தேர்தப்பட்ட சொன்னேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. அவங்க வயசுல யாருமே இல்லை, அவ்வளவு வயசு, 90 மேல வயசு. அவங்க சாக்லேட் கொடுத்தோன்னே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம், ஆச்சரியம். அவங்களுடைய முகத்துல பார்க்கும்போது அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தா அவ்வளவு பெரிய சந்தோஷம். இயேசு சாமி உயிரோடு இருக்கிறாரு, அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட் கொடுக்குறாங்க. வேற யாராவது வந்து வீட்டுல ரெஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஆலயத்துக்குள்ளாக வந்து ஆண்டவருடைய உயிர் தேர்தலை கொண்டாடுவதை பார்த்து நான் இன்னும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். காரணம், ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பின் வல்லமை நம்மை அவரிடத்தில் அந்த அன்பின் ஒரு அருட்பணிக்கு நம்மை ஏவுகிற ஒரு வல்லமை, சாதாரண ஒரு வல்லமை இல்லை. இதனாலும் நாம் இந்த அருட்பணியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், உயிர்ப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த உயிர்ப்பை சொல்லும் போது நம்மை அருட்பணிக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு உயிர்ப்பின் பண்டிகை. அருட்பணி ஒரு சாதாரணமான அருட்பணி அல்ல, எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன். என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய அருட்பணியை எப்படி நாம் எக்ஸ்பிரஸ் பண்ண இருக்கிறோம், எப்படி நாம் அதை வெளிப்படுத்த இருக்கிறோம் என்பதை ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச், ஒரு பெரிய ஒரு அறைகூலாக ஆண்டவர்களுக்கு எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, உயிர்த்த கடவுள் நம்மோடு கூட இடைப்படுகிற கடவுள், உயிர்த்த கடவுள் நம்மை வழிநடத்துகிற கடவுள், உயிர்த்த கடவுள் நம்மை பலப்படுத்துகிற கடவுள். இந்த நாளில் கூட அப்பேற்பட்ட கடவுள் நம்மை அருட்பணிக்கு அழைக்கிறார். சாதாரண அருட்பணி அல்ல, ஒரு வல்லமை அருட்பணி. அருட்பணியின் மூலமாக நாம் நம்முடைய திருச்சபை மாத்திரமல்ல, உலக திருச்சபையை ஒன்றிணைக்கிற ஒரு அருட்பணி. அன்பானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவருடைய அழைப்புக்கு ஒப்புக்கொள்கிற பிள்ளைகளாக, அந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, நம்மை நாமே அர்ப்பணிக்கிறவர்களாக ஆண்டவரை அழைக்கிறோம். செய்வோம். நீங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய அழைப்புக்காக நாங்கள் நன்றிகளை எழுதுகிறோம். உம்முடைய அருட்பணி எங்களை உருவாக்குகிற அருட்பணி, எங்களை அழைக்கிற அருட்பணி, எங்களை வழிநடத்துகிற அருட்பணி. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற சூழ்நிலையில் எந்த நிலைமையில் நாங்கள் இருந்தாலும் உம்முடைய அன்பு, உம்முடைய கரம், உம்முடைய அதிகாரம் உள்ள நாமம் எங்களை பலப்படுத்த வேண்டுமாக சொல்கிறேன். எங்களை ஒவ்வொருவரையும் அருட்பணியாளர்களாக, உடைய பிள்ளைகளாக தொடர்ந்து பயன்படுத்த வேண்டுமாக நாடுவோம். இந்த நாளுடைய தகவனே, உடைய பிள்ளைகளை நாங்கள் தாழ்த்தி சொல்கிறோம். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும், எந்த வேலையிலும், எந்த நிலைமையிலும் அவர்கள் இருந்தாலும் உடைய அருட்பணிக்கென்று அவர்களை அழைத்திருக்கிற அந்த அழைப்பை அவர்கள் உணர்வுபடி செய்ய வேண்டும் என்றாலும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். திருக்கரையில் இயேசு வழியாக கொண்டாடுகிறோம். இந்த நன்மையை கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். யாரும் எழுந்து நின்று நிச்சய விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பக்கம் 23. எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற விசுவாசத்திலே ஒரே கர்த்தருமாய் தேவனை ஒரே திறனமான இயேசு கிறிஸ்து விசுவாசத்திலே அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், தேவனானவர், உண்டாக்கப்படாமல் செலுத்திக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தந்தையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதனாகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமனத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கருணாடு அவர்களுக்கு மனிதனானார். நமக்காக கொஞ்ச காலத்தில் சிறுவில் அறிந்து பாடப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி பிதாவில் வந்து பரிசுக்கு பெற்றிருக்கிறார். உயிரிடம் மறித்தோடு ஞாயிறு மனிதோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய், பிதாவோடும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய், பிதாவோடும் குமாரன் தூரத்தோடு தோற்கடிக்கப்படுகிறவருமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற
சபையார் அமர்வும் சபையின் அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். செயலர் இந்த நாளில் திருவிருந்த ஆண்டிலே கலந்து கொண்டிருக்கிறவர்கள் யாவருக்கும் ஆயர் சார்பிலும் பரிவார குழுவின் சார்பிலும் வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் சிறப்பாக இறைச்செய்தியை பகிர்ந்து கொண்ட போதகர் சார் அவர்களுக்கும் போதகர் சார்பிலும் உங்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வழிபாடுகளை நடத்தி வருகின்ற ஆயர் அவர்களுக்கும் சபையின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற 10ஆம் தேதியானது பெங்களூர் பட்டணத்தின் பெண்கள் ஐக்கிய குழுவின் சார்பாக ஒரு நாள் முகாம் அருகாமையில் இருக்கின்ற ஹட்சன் ஆலயத்தில் நடைபெறும். இதிலே சபை பெண்கள் கலந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறது. One day retreat is being organized by the Bangalore City Area Women's Fellowship on 10th of May at Hudson Memorial Church with the registration fees of ₹100 per head. Women of the church are requested to participate. வருகின்ற ஞாயிறு 12ஆம் தேதி 2ஆம் ஞாயிறு தெய்வீக ஆராதனை காலை 8:30 மணிக்கு நடைபெறும். வருகின்ற மாதத்தின் 3ஆம் ஞாயிறு 19ஆம் தேதி அன்று திருவிருந்து ஆராதனையாக அனுசரிக்கப்படும். மாதத்தின் 5ஆம் மாதத்தின் கடைசி ஞாயிறு 26ஆம் தேதி அன்று காலை வழிபாடான 8 மணிக்கு நடைபெறும். அனைத்து வழிபாடுகளுக்கும் நீங்கள் ஆயத்தத்துடன் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இன்று நாளிலுமாக சுகவீனமாக இருந்து மீண்டும் சுகத்தை பெற்று நம்முடைய கலந்து கொண்டிருக்கிற திருமதி மாலதி அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாகவும் வாழ்த்துக்களை கூறி சிறப்பான ஜெபத்தை ஏற்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து சுகவீனமாக இருக்கின்ற திருமதி கேசான் குடும்பத்தாருக்காகவும் திரு ஆனந்தன் மற்றும் திருமதி ஷர்மிளா ஆனந்தன் அவர்களுக்காகவும் திரு தியாகராஜன் அவர்களுக்காகவும் திருமதி தாமதி அவர்களுக்காகவும் நீங்கள் உங்களுடைய ஜெபங்களிலே ஜெபம் ஏற்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருச்சபையின் காரியங்களை குறித்து புரிதலுக்கோ அறிந்து கொள்ளவோ நீங்கள் கேட்பதற்காக உங்களுக்கு அநேக விவரங்கள் கொடுத்துள்ளோம். ஒருவேளை மீண்டுமாக அதன் விவரமாக எழுத்துக்களின் வடிவாகவோ அல்லது புகார்களின் வழியாகவோ ஏதாவது இருக்குமேனால் அவைகள் சபை அறிவிக்கப்படும். சம்பந்தப்பட்ட விவரங்களையும் அதற்கான பேர்களும் சொல்லப்படும் என்பதும் கடந்த பரிபாலத்தில் ஏற்கனவே தீர்மானித்தது உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம். மாத்திரமல்லாமல் உங்களுடைய குடும்ப விவரங்களையும் மற்றும் பிறந்தநாள் திருமண நாளுக்குரிய விவரங்களையும் நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. Kindly renew your membership and also update your family details with birthdays and wedding days. ஏதாவது விடப்பட்டிருக்குமேனால் நீங்கள் சபையில் செயலியோ அல்லது ஒருவருக்காரோ அணுகும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த நாட்களிலே சிறப்பு நாட்களை கண்டவர்களுக்கு சபையின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிறகு நாள் கண்டவர்கள் மிஸ்டர் சரண் சாவிராஜ், son of Mr. Praviraj J.K. Mrs. Stella, wife of Mr. Sampath Kumar C.S.A. Compound, Mr. Charles, son of Mr. Louis Mysuru, Mr. Rajan Kotra Bagar, Mr. Shah, son of Mrs. Prasanna Kumari Hebbal, Mr. Kumar C. Kormandla, Mr. Mark Mohan Sudhanagar, Mr. Jack Anderson, son of Zakaria K. Scarlett, Mr. Stephen Raj, son of Mr. Selvam R.T. Nagar, Mrs. Sunita, wife of Mr. Vasant Kumar Agre Nagar, Mrs. Shailaja, wife of Mr. Dhiren Kotras, Ms. Vaishnavi, daughter of Kumar C.K.C. Garden, Mr. Kishore Kumar Kotra Garden, Mr. Vasant Kumar, son of Mr. Kumar Agre Nagar, Mr. Ellappa Shantinagar, Ms. Sanavi, daughter of Mr. Emmanuel Tharakare, Ms. Sophia, daughter of Mr. Shankar Mysuru. ஏழுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமண நாள் கண்ட தம்பதியினர்கள் மிஸ்டர் குமார் அண்ட் மிஸ்ஸஸ் ரேணுகா, மிஸ்டர் ஜோஸ்வா சுரேஷ் அண்ட் மிஸ்ஸஸ் கௌரா கௌரி நந்திகிரியாவ், மிஸ்டர் ஆசீர்வாதம் ஞானசிங் அண்ட் மிஸ்ஸஸ் மேரி விஜிபுரா, மிஸ்டர் செல்வம் அண்ட் மிஸ்ஸஸ் தேவிகா வேதகிரி ராஸ்டிரோன், மிஸ்டர் சுகல்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் சுமதி ராமநாதன், மிஸ்டர் குமார் அண்ட் மிஸ்ஸஸ் ரேணுகா C.K.C. Garden, மிஸ்டர் Ellappa and Mrs. Varalakshmi Shantinagar, Mr. Joshua Kumar and Mrs. Pavita Jali
கேஎஸ்ஆர், மிஸ்டர் விமல் ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் நளினி ஈஜிபுரம் இவர்களுக்கு சபையின் சார்பிலே திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த ஞாயிறு சேகரிக்கப்பட்ட காணிக்கையாளர்கள் கை காணிக்கையாக 1020 ரூபாய், மாதாந்திர காணிக்கையாக 3000 ரூபாய், கட்டிட காணிக்கையாக 2500 ரூபாய், நிவாரண காணிக்கையாக 1000 ரூபாய், பிறகுநாள் காணிக்கையாக 700 ரூபாய், நன்றி காணிக்கையாக 350 ரூபாய். இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வழிபாடுகள் சேகரிக்கப்பட்ட காணிக்கை விவரங்கள்: பை காணிக்கையாக 480 ரூபாய், மாதாந்திர காணிக்கையாக 5500 ரூபாய், நன்றி காணிக்கையாக 200 ரூபாய், பிறந்தநாள் காணிக்கையாக 100 ரூபாய். உங்களுடைய மாதந்தோறும் காணிக்கை கொடுத்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உங்களுடைய காணிக்கைகளை ஏற்ற நேரத்திலே கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சபையின் தேவைகள் அநேக உண்டு. குறிப்பாக ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் மற்றும் ஆடியோ வீடியோ இவர்களுக்கான பழுது பார்க்கின்ற வேலைகளுக்காக பணவசதி செய்ய விருப்பமுள்ளவர்கள் சபையின் ஆய்வு அல்லது சேவையோ அணுகும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விசேஷித்த பாடலை பாடுகிற வேளையிலே பிறந்த நாள், திருமண நாள், ஜெப தேவைகள் இருப்பவர்கள் சபைக்கு முன்பாக வந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். திருமண அறிக்கை. நமது திருச்சபை அங்கத்தினரான திரு வை சாமுவேல் மற்றும் திருமதி சசிகலா இவருடைய குமாரத்தி மிஸ் சரண்யா அவர்களுக்கும், நமது திருச்சபை அங்கத்தினரான திரு அரவிந்த் சன் ஆஃப் லேட் மிஸ்டர் அசோக்குமார் அண்ட் மிஸ்ஸஸ் மகேஸ்வரி இவர்களுக்கு வருகின்ற 15ஆம் தேதி, மே மாதம் 15ஆம் தேதி நம்முடைய திருச்சபையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை சரண்யா அவர்களும் அரவிந்த் அவர்களும் இந்த தூய மெய் விவாதத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் ஏதாவது கேட்டு வருமானால் சபை போதகர் எழுத்தின் மூலம் தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். இது உங்களுக்கு 3ஆம் திருமண அறிக்கை. எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளில் கூட கர்த்தாவே, திருச்சபையிலே திருமணத்தில் இருக்கிற சொல்கிறோம். சரண்யா அரவிந்தவர்கள் கொண்டாடுவோம். அந்த இல்லற வாழ்வில் இணைய போகிற அந்த பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆயுதப்படுத்தும். அந்த விரைவுடைய தரம் அவர்களுக்கு கர்த்தாவே, மனிதன் தனிமையாக நல்லதல்ல என்பதை அறிந்த கடவுள், இவர்களை இணைக்கிற கடவுள், குடும்பங்களை கட்டுகிற கடவுள், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள். இந்த நாளில் கூட இந்த இரு பிள்ளைகள் மூலமாக இரு குடும்பத்தையும் இது ஆசீர்வதிக்க வேண்டுமாக, அதன் வழியாக பிறகு ஆசீர்வாதமாக அவர்கள் இருக்கிறதை பயன்படுத்த வேண்டுமாக நாடுகிறோம். அந்த திருமண காரியத்தில் அவர்கள் முன்னெடுக்கிற எல்லா காரியங்களும் இங்கே கரம் இருக்கட்டும். இந்த திருமணத்தை நீ ஆசீர்வதித்து காணாமல் போல அந்தவரை எந்த ஒரு குறைவில்லாமல் அதனை நடத்த வேண்டிய உதவி செய்ய வேண்டும் கொண்டாடுகிறோம். தன்னுடைய பெற்றோர்களுக்காக, உடன்பிறப்புகளுக்காக, உறவினர்கள் கொண்டாடுகிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை பிள்ளைகளை வாழ்த்தி அதன் வாயிலாக இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு சாட்சி சொல்கிற பிள்ளைகளாக, நீ அன்பை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக அவருடைய மாற்றத்தில் இருக்கிறது. இயேசு வழியாக கொண்டாடுவோம். நீங்கள் அன்பை நடக்கிறார்கள். சபையாருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்முடைய பேராயத்தின் பிஷப் இன்சார்ஜ் ரைட் மார்ட்டின் புர்காய் பிஷப் அவர்கள் பாஸ்டரேட் கமிட்டி எலெக்ஷனுக்காக ஒரு சில முன்குறிப்புகளை, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துள்ளார்கள் என்பதை சபையாருக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையின் வெளியில நம் சர்ச் பிரிமைஸில் வைக்கப்பட்டுள்ளது நோட்டீஸ் போர்டு. அதில் ப்ரொவிஷனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் என்று நாங்கள் வாக்காளர்களுடைய பெயர்களை நாங்கள் போட்டிருக்கின்றோம். ஏதாவது யாராவது பெயரை விட்டு இருக்கும் என்று சொன்னால், பிழை திருத்தங்கள் இருக்கும் என்று சொன்னால், தயவு கூர்ந்து நோட்டீஸ் போர்டில் நீங்கள் எதுவுமே எழுதக்கூடாது. ஒருவேளை ஒரு இன்ஷியல் இல்லை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, அது ஏதாவது இருந்தால், இல்லை அம்மா பேர் விட்டுருக்கிறோம், வீட்டில் யாராவது பேர் விட்டுருந்தால் அதில் எதுவுமே எழுதக்கூடாது.
கட்டளையிடப்பட்டுள்ளது என்று சொல்லி என்ன காரணம் இருக்கிறதோ நீங்கள் அதை எங்களுக்கு தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற மே மாதம் 30ஆம் தேதி மாலை 5:30 மணிக்குள்ளாக நீங்கள் இதை எனக்கு தெரிவிக்கணும். அதற்கு மேல நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா சேர்க்கப்படாது. புரிஞ்சுங்களா? ஒரு மாதம் தான் நேரம் இருக்கின்றது. தயவுகூர்ந்து வருகின்ற மே மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் அதை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஓட்டு போடுவதற்கான முக்கியமான தகுதிகள் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன என்று சொன்னால் 21 வயது முடிந்திருக்க வேண்டும். ஒருவேளை எலெக்ஷன் இன்னைக்குன்னு சொன்னால் நேற்று கம்ப்ளீட் ஆயிருக்கும். எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் தான் 21 முடியுதுன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படாது. புரிஞ்சுச்சுங்களா? எலெக்ஷன் அன்றும் கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்கு முந்தைய நாள் 21 வயது முடிந்திருக்க வேண்டும். ரெகுலராக சர்ச்சுக்கு வருகின்ற நபராக இருக்க வேண்டும். அன்போக்கன் பீரியட் ஆஃப் 12 months கம்பல்சரி. 12 மாசமா கோயிலுக்கு வரல, 1 வருஷமா இல்லை, 2 வருஷமா இல்லை, 3 வருஷமா இல்லை என்று சொன்னால் அவர்கள் வாக்காளருக்கு தகுதியா இருக்க முடியாது என்பதையும் சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை இதுல நோட்டீஸ் போர்ட்ல பேர் இல்லை, நான் ப்ரொவிஷனல் லிஸ்ட்ல பேர் இல்லைன்னு சொன்னா நாங்கள் இந்த சர்ச் மெம்பர் இல்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் மெம்பராக இருப்பீர்கள். புரிஞ்சதுன்னா கம்யூனியன் மெம்பர், சர்ச் மெம்பராக இருப்பீங்க. வாக்காளருக்குள்ள இருக்கின்ற அந்த பட்டியலின் கேட்டகரியில நீங்க அதில் வராமல் இருப்பீர்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். இதையும் நான் தெளிவாக உங்களுக்கு எடுத்துக் கொள்கிறேன். பிழை திருத்தங்கள் தயவு கூர்ந்து பென்சில்ல பென்ல எதுவும் நீங்க நோட்டீஸ் போர்ட்ல எதுவுமே எழுதக்கூடாது. பிராக்கெட் போடுறது, ஃப்ளவர் பிராக்கெட் போடுறது, இன்ட்டு போடுறது எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? எந்த திருத்தமானாலும் எனக்கு நீங்கள் கடிதத்தின் மூலமாக செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். நன்றி. அப்பம் பெற்றுதல் பகுதிக்காக நாம் ஞாபகம் எழுதி நிற்போம். பக்கம் 27. இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்த வாசம் பண்ணலும் எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தை நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியாகவே இதுதான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கின்றோம். நான் எழுத பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நாம் யாவரும் சேர்ந்து காணிக்கை பாடலுக்கு நன்றி செலுத்துவாய் என் மனமெனி நன்றி செலுத்துவாய் என்ற பாடலை பாடும்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். முதலாம் காணிக்கை பாடலின் 27 நன்றி செலுத்துவாய். இதன் பிறகு பிறந்த நாள் தோற்ற காணிக்கையின் அறிவிப்பு கொடுக்கின்றேன். இப்போது முதல் காணிக்கை சேகரிக்கப்படும். Thank you.
ஷியாம், திரு சார்ல்ஸ், மரியா, வசந்தகுமார் கே, மிஸ் வைஷ்ணவி, திருமண நாள் காணிக்கை செலுத்தினவர்கள் சுரேஷ் ஜாஷ்வா மற்றும் கௌரி டெபோரா, மிஸ்டர் எல்லப்பா, மிஸ்ஸஸ் வரலட்சுமி, மிஸ்டர் டி விமல்ராஜ், மிஸ்ஸஸ் நளினி, மிஸ்டர் குமார், மிஸ்ஸஸ் ரேணுகா. ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, எங்களிடங்கான நன்மைகளை வாழ்நாளெல்லாம் என்றென்றும் உடைய அன்பு பிள்ளைகளுக்கு தருகின்றவரே, உங்களுடைய திரு கருத்திற்காக நாங்கள் உண்மை துதித்து ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களுக்காக ஆசீர்வதித்து கொடுத்த இந்த ஓய்வு நாளில் எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தப்பட்ட காணிக்கைகளையும் நீர் அங்கீகரித்துக் கொள்வீராக. உங்களுடைய ஊழியத்துக்களை நீர் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவர் நீர் உண்மையுள்ளவராக இம்மட்டும் கிருபையின் கரங்களினால் நீர் தாங்கி வந்ததை நினைத்து உங்களுடைய அன்பு பிள்ளைகள் செலுத்தினவரை என் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பார்த்து இருதயத்தின் வாஞ்சைகளை விருப்பங்களை நீர் நிறைவேற்றி இரக்கமாய் நீர் கண்ணோக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்வோடு கொண்டாடுகின்ற இவருடைய வாழ்க்கை உங்களுடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்படவும் இன்னும் அதிகமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் உதவிகரமாகவும் இருக்க நீர் தயவு பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளுங்கள் தூய பிதாவே. தொடர்ந்து அப்பம்பிக்குதல் பகுதி பக்கம் 28. இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசனமாகிறது போல எங்கள் மத்தியிலும் பிரசனமாகி அப்பத்தை பெற்களை எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தியீர்கள். நீரை பிதாவோடும் பரிசுத்தாவோடும் சதா காலம் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாளுகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களை உயர்த்தி உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராக கடவுளுக்கு தூத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வதும் தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. ஆண்டவரை பரிசுத்த பிதாவே சர்வலங்களை வீட்டிய கடவுளை நாங்கள் எக்காலத்தில் வெவ்வேறு தூத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களை விசேஷ கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவர்களில் எல்லாவற்றையும் சுற்றித்தேன். மனிதனும் ஒரு சாயலாக உண்டாக்கினேன். அவன் பாவத்தில் விழுந்த போது புது சிசு முதற்பலனாக நீர் அவனை வானமும் பூமியும் கர்த்தரை நாமத்தினாலே மந்திரம் வருகிறவன் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. ஆம்பிதாவே பரிசுத்தரை தோற்றிக்கப்பட்டவர் தேவரில் மனதில் ஒழுக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரு ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்தங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தடைகிறேன். அவர் சிலுவை ஒரே தினம் தம்மிதாமே ஏக வழியாக கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிறுத்த செய்வதற்கு நிறைவு பூர்ணமும் போதுமான பலியும் காணிக்கைக்கு பரிகாரத்தில் செலுத்துவதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை இடக்கு நினைப்பட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அப்படின்னாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சிஷ்யர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பாடம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம், இதை பாடம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆதலால் பிதாவே உமது குமாரர்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளை மரணத்தை மகிமையான உயிர்த்தெழுதல் பரவேலும் நினைவு கூர்ந்து உமது அடியாரை நாங்களோட கட்டளைப்படி அவர் திரும்ப வருபவரை நினைவு கூர்ந்து இதை செய்கின்றோம். அவரில் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இருக்குமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தில் திராட்சரசியுடைய பரிசுத்தாவியாரை பரிசுப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்வோடு பிரார்த்திக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாக விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாக அவர்கள் எல்லாவற்றையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியும் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை பாடலின் வழியாக நாம் பாடுவோம். கீர்த்தனை எண் 445. வானமும் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாம்.
எந்த நாளில் புதுப்பாட்டு எந்த நேசம் தருகின்றார் கீர்த்தனை 378. நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்த ஆராதனை முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் சுவாமி. உம்முடைய திரு நாமத்தை கொண்டு உண்மை வைத்த நம்பிக்கை விசுவாசம் ஆழமானது. நீர் எங்களுக்கு இம்மட்டும்
திருவாசகத்தில் அன்பு பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வருகின்றோம் சுவாமி. எங்களுடைய ஜெப குறிப்புகளை ஆண்டவர் சரி சாய்த்து கேட்கின்றவர், விண்ணப்பத்திற்கு சரி சாய்த்து பதில் தருகின்றவராக இருக்கிற இவர்களுக்காக நாங்கள் சுகத்தை வேண்டுகின்றோம். பூர்ண குணத்தை இவர்களுக்கு நீர் நல்குவீராக. இது நிமித்தம் ஆண்டவருடைய கரத்துல சுகத்தை பெற்றோம் என்று சொல்லி உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த நிற்கிறவை தாரும் சுவாமி. ஆண்டவர், இந்த ஆராதனையில உங்களுடைய திரு சங்கத்தின் ரத்தத்தில் நாங்கள் புசிக்கத்தக்கதாக கிருபை தந்தேன். ஆண்டவரை உங்களில் கொண்டுள்ள உறவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள நிற்கிறதை பாராட்டும். உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்பவர்களாக நீர் தயவு பாராட்டுகிறார்கள். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் தூய பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காட்டுகிறது. தந்தை, மைந்தன், தூய ஆவியானவருடைய ஆசீர்வாதம் சமாதானம் வழங்குகிறது. நம் அனைவரோடும் இன்னும் என்று சதா காலம் கிடைத்திருப்பதாக.